கடாயில் 1 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல பொன்னிறமாக மாற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிருங்க. பாசிப்பருப்பு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி அரைச்ச மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கிடணும். சலிக்காமல் அப்படியே சேர்த்தா கட்டி கட்டியாக இருக்கும், அதுக்காக தான். சலிச்சாச்சு. பாருங்க, இன்னும் இவ்வளோ பருப்பு இன்னும் அப்படியே இருக்குது. இதை மறுபடியும் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடணும். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. பருப்பு 1 கப் எடுத்தோம், அதனால் 1/2 கப் அளவு நாட்டு சக்கரை, வெல்லம், சீனி கூட சேர்த்துக்கலாம். சீனி சேர்க்கிறதா இருந்தால் 1 கப் சேர்த்துக்கிடணும். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ அந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு, திராட்சை எதுனாலும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். வறுத்த முந்திரியை மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 கப் அளவு நெய்யை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடணும். நெய் சூடாக இருக்கும் போதே நல்லா கலந்து விட்டுட்டு லட்டாக பிடிச்சி எடுத்துக்கிடணும். நெய் சூடாக இருக்கனால ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கிடணும். நெய்யை ஆறிடக்கூடாது, சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லட்டு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிடணும். உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை தேவையோ அந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிக்கணும்.